ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நாளா ஒரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் எனக்கு டைம் கிடைச்சிருக்கு. நான் வந்து ஏன் இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி விஜய் நான் பேசுறேன் அப்படின்னாக்கா, ஒரு ஆக்டரா பிடிக்கும் அப்படிங்கிறது வேற விஷயம். இதுக்கு முன்னாடி நான் அரசியல் ஏதாவது பேசினா இல்ல, இதுக்கு முன்னாடி நான் வீடியோல நான் ஏதாவது அரசியல் பத்தி பேசுறேன்னா இல்ல, நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணிலாம் வீடியோ போட்டது இல்ல. நான் இந்த கட்சியை சேர்ந்த அந்த கட்சியை சேர்ந்த அரசியல் எந்த இன்ட்ரெஸ்டும் நமக்கு கிடையாது. நடந்துகிட்டு இருந்த அரசியல் இது பிடிக்கல, வேற யாரும் வரல, வந்தவங்க யாரையும் அவங்க இருக்க விடல, நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ளதான் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கக்குள்ள ஒரு நியூஸா தான் நானும் பார்த்தேன். அதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு ஒரு 4-5 மாசம் முன்னாடி தான் நான் சப்போர்ட் பண்ணவே ஆரம்பிச்சேன். நார்மலா தான் நான் சப்போர்ட் பண்ணேன், எனக்கு பிடிக்கும் அப்படிங்கறதுனால அவர் பேசின ஒரு டயலாக், ஒரு பிரச்சாரத்தப்ப பேசின ஒரு டயலாக் நான் பேசினேன். அதாவது வாய் மட்டும் வாசிச்சேன், இப்ப காமெடிக்கெல்லாம் வாசிக்கலாம் அந்த மாதிரி. அதுக்கு அசிங்கசிங்கமான கமெண்ட்ஸ், அது எல்லாமே ஃபேக் ஐடி, அசிங்கசிங்கமா திட்டி யோசிச்சேன், என்ன ஏன் இப்படி நம்ம ஒண்ணுமே பண்ணலையே, இந்த டயலாக் தானே பேசினேன். அப்புறம் தான் யோசிச்சேன், ஓகே ஏதோ பண்ண பாக்குறாங்க, ஸோ ஸ்ட்ராங்கா நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இவங்களோட திங்கிங்லாம் என்னன்னா, பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி அசிங்கசிங்கமா திட்டினா ஓடிடுவாங்க. எந்த வகையில அவங்களை நம்ம அசிங்கப்படுத்தலாம், என்ன கொச்சையான வார்த்தைகளை பேசலாம் இவங்க ஓடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்றாங்க. இவங்க 1008 சோசியல் மீடியா கையில வச்சிருக்காங்க. இதுல இன்ஸ்டாகிராம் மூலமா தான் ஜெயிச்சாங்கன்னு நேற்று நடந்த சட்டசபையில கூட அதே தான் போய் சொல்றாங்க. ஆரம்ப காலகட்டத்துல நியூஸ் பேப்பரும் ரேடியோ மட்டும் தான் மக்களுக்கு போய் ரீச் ஆச்சு. ரேடியோவும் கொஞ்சம் வசதியான வீட்டுல தான் வச்சிருந்தாங்க. நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது எல்லா மக்கள்கிட்டையும் ரீச் ஆச்சு. அதனால அப்பவே ஒரு பத்திரிகை ஒண்ணு ஆரம்பிச்சாங்க, டிவி சேனல் ஆரம்பிச்சாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா ஈவினிங் 6:30 to 9:30 வரைக்கும் தான் ஓடிச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா 10:30, அப்புறம் 12 to 12, அதுக்கப்புறம் 24 hours மாத்தினாங்க. அப்புறம் தென்னிந்தியாவில இருக்க எல்லா மொழிகள்லயும் ஆரம்பிச்சாங்க. நியூஸ் சேனல் ஆரம்பிச்சாங்க, காமெடி சேனல் ஆரம்பிச்சாங்க, மியூசிக் சேனல் ஆரம்பிச்சாங்க. இத்தனை ஊடகங்கள் வச்சிருக்காங்க, இவங்களால ஜெயிக்க முடியலையா? ஆனா ஒரு ஊடகம் கூட இல்லாத ஒருத்தவங்க இன்ஸ்டாகிராம் மூலமா ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னு சொல்றாங்களே, இவங்க எல்லாம் முட்டாள்களா இல்ல என்னன்னு எனக்கு ஒன்னும் புரியல. கடைசி வரைக்கும் நம்ம பண்ண தப்புனாலதான் நம்ம தோத்து போயிட்டோம் அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. இன்ஸ்டாகிராம் மூலமா ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க, ஓட் மிஷின் தப்பு பண்ணிடுச்சு அதனால ஜெயிச்சிட்டாங்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், நேற்று நடந்த சட்டசபையில ஒரே ஒரு விஷயத்தை எதிர்கட்சி தலைவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. 900 கோடி வாங்கினாங்க அவங்க அப்பா அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஒன்னே போதும் நீங்களா எவ்வளவு ஊழல் பண்ணிட்டு இருந்தீங்க. 900 கோடி. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம்.